ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைத்திகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னுடைய டெலிவரி vlog. டெலிவரி பெயின் ஆரம்பிச்சதுல இருந்து, டெலிவரிக்கு முன்னாடி ரெடி ஆனதுல இருந்து, எங்கெல்லாம் போய் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கறதுல இருந்து, டெலிவரி எப்படி அன்எக்ஸ்பெக்டடா சடனா பெயின் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன்ல முடிஞ்சது அப்படின்றதுல இருந்து எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். சூப்பர் எக்ஸைட்டடா செம்மையா இருக்க போது. இந்த 10 நிமிஷமும் உங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த நான் வச்சிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடு சிக்கன் அண்ட் பர்கர் சாப்பிடணுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷ்லிஸ்ட்ல இருக்க ஒரு விஷயம். அதனால வந்து டெலிவரிக்கு 5 டேஸ்க்கு முன்னாடி நான் போயிட்டு கேஎஃப்சி அல்பேக்ல போயிட்டு நான் வந்து ஃப்ரைடு சிக்கனும் பர்கரும் சாப்பிட்டுருந்தேன். என்னோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் வந்து பர்கர் தான். அண்ட் குறிப்பா வந்து கேஎஃப்சில லாங்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அல்பேக் பர்கர் நல்லா இருந்தது ஓரளவு. எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. கேஎஃப்சில வந்து நிறைய அந்த அஜினமோட்டோ போடுறதுனால அது பிரெக்னன்சில இட்ஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு சொல்றதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்திருந்தேன். அண்ட் இந்த இடம் வந்து பயங்கர காஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே சரியான ஜுரம். எங்க போய் என்ன வாங்கினேன்னு தெரியல, நல்ல ஜுரம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிஷன் ஆயிட்டேன். பிகாஸ் டெலிவரி கிட்ட நெருங்குறதுனால அவங்க 1 டே மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு இந்த என்எஸ்டின்னு சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், இது வந்து பேபி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கான ஒரு டெஸ்ட். ஸோ இது அட்மிஷன்ல போட்டுட்டு இந்த டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்க 1 டே கழிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனிவேஸ் நான் வந்து இந்த ஃபீடிங் ட்ரெஸ்லாம் வந்து ரெடியா போட்டு போயிருந்தேன். பட் ஏன்னா வந்து நமக்கு திடீர்னு தெரியாது நம்ம வந்து டெலிவர் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலான்றதுனால இது வந்து பேபியோட மூமெண்ட் இருக்கும்போது, பேபி உதைக்கும் போது, நகரும் போது நம்ம வந்து நாட் போட சொல்லுவாங்க. இது வந்து பேபியோட மூமெண்ட் வந்து 20 மினிட்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ எனக்கு டெலிவரிக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் டெலிவரி டே கிடையாது எனக்கு. அது சும்மா அது வந்து ஒரு மானிட்டர் பண்றதுக்காக அப்படி போட்டிருந்தாங்க. 1 டே அப்சர்வேஷன் வார்டில் வச்சிருந்தாங்க. நான் போன அன்னைக்கு எந்த கேஸுமே டெலிவர் பண்ணாதனால எனக்கு வந்து வார்டில் நான் மட்டும் தனியா இருந்தேன். கொஞ்சம் ப்ரைவசி கிடைச்சது. பட் எனிவேஸ் வந்து அந்த வென்ஃபிளான் போடுறது, ஃப்ளூயிட் போடுறதுலாம் கஷ்டம், ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து லைன் கிடைக்காது, வெயின் கிடைக்காது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருந்தது அந்த டைம் எல்லாம். 2 பக்கமும் மாறி மாறி ப்ரிக் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது எனக்கு. பட் அந்த ஃபீவர் இது வந்து இந்த டைம்ல பிரெக்னன்சி டைம்ல டெலிவரி டைம்ல ஃபீவர் வருது, அது வந்து நல்லது கிடையாது அப்படின்றதுனால ஒரு சேஃப்டிக்கு வந்து 1 டே மட்டும் நான் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் இங்க ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி என்னோட டெலிவரி பேக், என்னோட டெலிவரி திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருந்தேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பாக்கலாம் டெலிவரிக்கு என்னென்ன திங்ஸ் நான் வாங்கி வச்சிருந்தேன் மீஷோல இருந்து அப்படின்றது ஃபுல்லாவே டீடைல்ஸா போட்டிருப்பேன், நீங்க போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ், 1 டே மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இது. நம்மள வந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்மள வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான விஷயம். ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு எகெயின் டின்னருக்கு வந்து எனக்கு இட்லி சாம்பார் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால வந்து A to B கூட்டு போயிட்டு இட்லி சாம்பார் வாங்கி கொடுத்துருந்தாரு. இது வந்து எப்படின்னா ஒரு கிரேவிங் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நல்லா கீ போட்டு சாம்பார் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்க ஹோட்டல் போயிட்டு, நல்ல ஹோட்டலா போயிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபியோட நைட்டு வந்து தூங்கணும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்து நைட்டு வந்து நான் வந்து படுத்துட்டேன். ஸோ விஷ்லிஸ்ட்ல வந்து மொதல் விஷயம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து பார்லர் போயிட்டு ஐப்ரோஸ் எல்லாம் வந்து ரெடியா ட்ரிம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட நான் வந்து ஐப்ரோஸ் பண்ணவே இல்லை. நான் கடைசியா பண்ணது என்னுடைய வளைகாப்பு அப்போ பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நான் 3 மந்த்ஸா பண்ணவே இல்லை. சாரி, வளைகாப்பு நான் வந்து வீடியோ எடுக்காததுனால என்னால விளாக் போட முடியல. ஸோ சிம்பிளா வீட்லயே பண்ணதுனால அதை அந்த அளவு கவர் பண்ண முடியல. ஸோ வந்து ஐப்ரோஸ் பண்றதுக்காக ஹஸ்பண்டை கூப்பிட்டுருந்தேன். அவர் கிராசரி வாங்கிட்டு இருந்தார் கீழே. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அப்படியே எனக்கு வந்து என்னுடைய பார்லர் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு ஐப்ரோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரெகுலர் செக்அப்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இது வந்து ரொட்டீன் செக்அப். இந்த செக்அப்ல வந்து பேபியோடைய ஆக்டிவிட்டி, பேபியோடைய அந்த லைக்கர்லாம் அடிக்குவேட்டா இருக்கான்னு எல்லாம் பார்ப்பாங்க. என் முகம் நல்லா பெருசா புஃப்னு வீங்கிட்டு இருந்தது. ஏன்னா யூஸ்வலா டெலிவரி டைம்ல நம்ம ஃபேஸ் எல்லாம் பஃபினஸ் தான் இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் நார்மல். எகைன் ஒரு என்எஸ்டி பண்ணாங்க. என்எஸ்டினா திரும்பவும் சொல்றேன், நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். பேபியோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்கான்னு வந்து நம்ம லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தப்போ நல்லா இருந்தது. ஸோ முடிச்சுட்டு நான் வந்து டியூட்டிக்கு போயிட்டேன். இதெல்லாம் வந்து 12th நடக்குது. 12th டியூட்டிக்கு போன உடனே சரியான பெயின் வந்துருச்சு எனக்கு. அதாவது என்னோட லேபர் பெயின் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் டியூட்டி முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் எனக்கு நைட்டு வந்து எனக்கு நல்ல பெயின் வரும், டெலிவரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு என்னோட சென்டிமெண்டான கோயில் இங்க போய் வேணுன பிறகுதான் எனக்கு மகிழினி பிறந்தாங்க. பாண்டியில ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய முருகர் கோயில் இது. ஸோ அங்க போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு டெலிவரிக்காக எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. நைட் வந்து ஒரு 8:30 9:30 அந்த மாதிரி டைம்ல
எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கின்னு கார்ல எடுத்து வச்சுக்கிட்டு டெலிவரிக்கு ஃபீடிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னுடைய கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வீட்டுல அவுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ பிம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் இது என்ன லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னா பிம்ஸோடைய கல்ச்சர்ஸ் நடந்துட்டு இருந்த இந்த டைம்ல. ஸோ ஆரா இது வந்து பிம்ஸோடைய கல்ச்சர்ஸ். கரெக்டா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கல்ச்சர்ஸ். எனக்கு நல்ல பெயின்ல இருந்தேன், பட் வந்து இதுல கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுல அழுகிற மாதிரிலாம் போட முடியாது இல்லையா, அதனால. நெக்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சிடுச்சு. எனக்கு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் நைட்டே பண்ணாங்க. பிகாஸ் இந்த குழந்தை வந்து குறுக்கால டிரான்ஸ்வர்ஸா இருந்ததுனால நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. அண்ட் எனக்கு நல்ல பெயின் இருந்ததுனால சிசேரியன் பண்ணிட்டாங்க. கண்ணெல்லாம் அழுது அழுது வீங்கிருக்கு. பிகாஸ் குழந்தை வந்து நல்ல டிஸ்ட்ரெஸ்ல போயிட்டாங்க. அவங்கள வந்து நேனோட்டல் ஐசியூல நிக்கோல வச்சிருந்தாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால நான் அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. எனக்கு நெக்ஸ்ட் ஸ்பெஷல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல என்னோட தங்கச்சியோடைய அத்தை வீட்டுல இருந்து நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. எங்க அத்தை வீட்டுல இருந்து எங்க அண்ணி வீட்டுல இருந்து மட்டன் சிக்கன் அது இதுன்னு சரியான வந்து நான்வெஜ் ஃபுட் எல்லாம் வந்தது. நல்லா சாப்பிட்டு நல்லா அப்படி நான் உடம்பு தேத்தி வச்சிருந்தேன். பாப்பா வந்து நிக்கோல தான் இருந்தாங்க. நான் நிக்கோக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாரும் விட மகிழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பாப்பா பிறந்த டைம் வந்து ரொம்ப 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 லக்கியஸ்ட் டைம்ல பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த டைம் அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கும், பேரண்ட்ஸோட லைஃபும் நல்லா இருக்கும்னு ஹாரோஸ்கோப்ல சொன்னோன்னே இன்னும் எங்களுக்கு ரொம்பவே வந்து அது ஒரு பிளெஸிங் மாதிரி அமைஞ்சிருச்சு. அண்ட் எனக்காக நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, எனக்காக ப்ரே பண்ணியிருந்தீங்க இந்த கமெண்ட்ஸ்ல, என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஜெனியூனா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவை பெட் சைட் ஷிஃப்ட் பண்ற செக்மெண்ட் இது. என்னால ஃபுல்லா எடுக்க முடியல பிகாஸ் நான் தான் பாப்பாவை ஏறி போய் வாங்கினேன். ஸோ குட்டி பாப்பா அழகா வந்துட்டாங்க. இவங்க தான் எங்களோட குட்டி பாப்பா. இவங்க வெயிட் வந்து 2.5 kg. பக்கத்துல படுத்துட்டு இருக்கவங்க வந்து மகிழினி, சாரி 2.65 kg. பக்கத்துல இருக்கவங்க வந்து மகிழினி. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சீக்ஸ், கண்ணும் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருந்தது. நாங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி. சொல்றதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட டெலிவரி ஆகி 3 days கழிச்சுதான் என் பாப்பாவை பார்த்தேன். ஸோ இந்த விளாக்ல பாப்பாவை காட்டக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு ஜென்யூனா விஷ் பண்ணதுனால எனக்கு பாப்பாவை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து இது நான் வந்து எப்படி நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது வேர்ட்ஸ்ல அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப எங்களுக்கு எல்லாம் வந்து ஜென்யூனா வந்து பாப்பாக்கு வந்து ரொம்ப லக்கியஸ்டான ஒரு கிட்டா இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங் இது. மகிழினி ரொம்ப ஹாப்பி, தூங்கிட்டு இருந்தாங்க. டப்புன்னு அவங்களை எழுப்பி ட்ரெஸ் போட்டோன்னா அவங்களால தாங்க முடியல. எங்க அத்தை மாமா எல்லாரும் வந்திருந்தாங்க. சொல்ல போனா எனக்கு எல்லாருமே வந்து சமைச்சு கொடுக்கறதாகட்டும், இந்த டெலிவரி டைம்ல பாத்துக்கிறதாகட்டும், என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சது வந்து எனக்கு இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிடுச்சு. எல்லாருமே நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் எதுவுமே வந்து பேபிக்காக ஷாப் பண்ணவே இல்லை சொல்ல போனா. ஏன்னா எல்லாமே எனக்கு எல்லா சைட்ல இருந்து வந்துருச்சு. என்னுடைய நாத்தனாரா இருக்கட்டும், என்னுடைய இவங்களா இருக்கட்டும், கோ சிஸ்டர்ஸா இருக்கட்டும், என்னோட மாமாவா இருக்கட்டும், என் அண்ணா அண்ணி, என் தங்கச்சியோட மாமியார் வீட்டுல இருந்து கூட எனக்கு எல்லாமே வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தது. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஹாப்பியாவும் போயிருந்தது. கஷ்டம் என்னன்னா வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைம்ல ஹேண்டில் பண்றதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்கதான் வந்து குட்டி பாப்பா. நான் ஆக்சுவலி காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் எனக்கு காட்டணும்னு எனக்கு வந்து ஒரு ஆசை, அதனால நான் காட்டிட்டேன். நெக்ஸ்ட் டே எங்க வீட்டுல இருந்து எல்லா வாண்டர்ஸும் வந்து சரியான ஒரு ஆட்டம், டான்ஸ், அந்த டெலிவரி அந்த வார்டே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா மாத்திட்டாங்க. ஸோ எங்க அத்தை, எங்க வீட்டுல இருக்க அமுதினி, யாழினி, இனியா, மகிழினி எல்லாரும் ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு சரியான ஒரு ஜாலி. என் தங்கச்சி எல்லாமே இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எங்க அண்ணி, எங்க அண்ணன், இவங்க எல்லாரும் வந்துட்டு இவங்க வந்து எப்படின்னா என்ன பார்க்க ஒரு தடவை வந்தாங்க, பாப்பா பார்க்க ஒரு தடவை வந்தாங்க. அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவதான் என்னுடைய ஆப்ஸ்டேஷன், இவதான் டெலிவர் பண்ணா. இவ வந்து என் காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்சு கடைசியில எனக்கு என்னோட டெலிவரியும் இவளே பண்ணிட்டா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பிகாஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறது எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்டையர் பிரெக்னன்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா. ஸோ அவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷர்மிளா. டெலிவரி முடிச்சு நாங்க இங்க கிளம்பிட்டோம். இந்த ஒரு 5 days 6 days கழிச்சு நாங்க வீட்டுக்கு போற டைம் இது. ஸோ இப்போ நாங்க வந்து 4 பேர் ஆயிட்டோம் எங்க ஃபேமிலியில. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபேமிலிக்கான ஒரு இது முடிஞ்சிருச்சு. எனக்கு பிளான் பண்ண மாதிரியே வந்து 2 குழந்தை. ரொம்பவே எனக்கு அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா ஃபீல் ஆச்சு. வீட்டுக்கு போனோம்னு அத்தை ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு போனாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த வீடியோ எடுக்க முடியல. எடுத்து கூட்டிட்டு போயிட்டு பாப்பாவை சாமி கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அத்தை சில பாசிட்டிவான விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா பேரு புகழ் வாங்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப சென்டிமெண்டா சில வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து என் பாப்பா வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாரு. பாப்பா ரொம்ப சமத்து, எந்த சேட்டை எந்த வாளுமே பண்ணவே இல்லை. லைக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம ஆஹ் ரொம்ப வந்து ஈஸி கோயிங்கா இருந்தாங்க. அவங்க மாட்டுட்டு அவங்க பால் குடிச்சிட்டு தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அப்படியே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அது இதுவா இருந்தது. ஸோ கண்டிப்பா நான் டெலிவரி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய vlogs வரப்போகுது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 6 months ஆஃப் மெட்டர்னிட்டி லீவும் vlog ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.